நின்னுகிட்டு இருக்க? என்னாச்சு? எதுக்கு மேல நின்னு கத்திக்கிட்டு இருக்க? அங்கிள், நான் கத்திக்கிட்டு இல்ல, காதல் பண்ணிட்டு இருக்கேன். என் மனசு ஃபுல்லா ரவுடி பேபி தான் இருக்காங்க. இவங்கள நான் உயிருக்கு உயிரை லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அதை அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் இவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லணும். மானத்தை வாங்காத, முதல்ல நீ கீழே இறங்கு ப்ளீஸ். ஏங்க நீ கொஞ்சம் இருங்க. பிரபு, இது உங்க பிரச்சனை, நாங்க கிளம்புறோம். அங்கிள், என் ரவுடி பேபி என்ன நம்புற வரைக்கும் உங்களை யாரும் நான் வீட்டுக்குள்ள போக விட மாட்டேன். எல்லாரும் இங்கதான் இருக்கணும். என் லவ்க்கு இன்னைக்கு பதில் தெரியணும். அது வரைக்கும் யாரும் தூங்க கூடாது. என்ன பிரபு சார், இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னாங்க. நீங்க என்னடா மாடி மேல நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? போராட்டம்? டைம் ஆகுதுல, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வாட்ச்மேன் எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு கீழே இருங்க அவுல் பேபி. சீக்கிரம் போங்க சார். என் லவ் ப்ரூவ் பண்றதுக்காக நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். ரெண்டு டைலாக் போட்டு ஆஃப் பண்ணிட்டியா? அவனை நாளைக்கு வேலையை விட்டு தூக்குறேன்டா. இப்ப நம்புறீங்களா? நம்மளுக்கு கல்யாணம் 1 year ஆயிருந்தாலும் இந்த அலங்கார செட்டப்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னைக்குதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி இருக்குல்ல? ஆமா அமல் பேபி, என்னதான் நம்ம 2 பேரும் நல்லா பேசி பழகி சண்டை போட்டிருந்தாலும் என்னமோ புதுசா இருக்கு. ஆக்சுவலி எனக்கு கூட அதே ஃபீலிங்கா தான் இருக்கு. பேபி, ஏசில கூட இப்படி வேர்த்து ஊத்துது உனக்கு. பால் காலி. கரெக்ட். எங்க என்னாச்சு? அவுல் பேபி, இங்க இருந்து பெயிண்டிங் எங்க? எங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ரூம் அலங்காரம் பண்றேன்னு பெயிண்டிங் எங்க கழட்டி வச்சிருப்பாங்க. எனக்கு எல்லாமே மூட் அவுட் ஆற மாதிரியே நடக்குது. அவுல் பேபி, அந்த பெயிண்டிங் எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அந்த பெயிண்டிங் இல்லாதது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க கொஞ்சம் இருங்க. அவுல் பேபி, நான் ஒன்னு சொன்னா நீ வருத்தப்பட மாட்டல? சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி மனசே சரியில்லை. எனக்கு ரொம்ப மூட் அப்செட்டா இருக்குது. இன்னைக்கு நமக்குள்ள எதுவும் வேணாமே, நாளைக்கு பாத்துக்கலாமா?
உனக்கு நாளைக்கு ஓகே தானே? ம் ஓகே தாங்க. இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நீ தூங்குங்க. நிஜமாவே உனக்கு வருத்தம் இல்லைல்ல? சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாருங்க, எதுவும் ஃபீல் பண்ணாம ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். நான் சொல்றேன்ல, படுங்க. நீ தூங்கல? இதோ படுக்க போறேங்க. நாளைக்கு நிம்மதியா தூங்குங்க. மனசுக்குள்ள இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு இப்படி உன்னால ரவுடி பேபிட்ட எப்படி சாதாரணமா பேச முடியுது? சீ. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ண நினைக்கும் போது என் மேல எனக்கே அருவருப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஆனா இப்போ அப்படியே கழுத்து அடிச்சு கொள்ளணும் போல இருக்கு. இந்த நிமிஷமே என்னால உன்னை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்ப முடியும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். உன் மேல இருக்க பாசத்துல ரவுடி பேபி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க. உன்னை பத்தின உண்மையை அவங்ககிட்ட சொல்லி அவங்க மனசை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ரவுடி பேபியை விட்டு இந்த வீட்டை விட்டு நீயா விலகி போயிரு. அதுதான் உனக்கு நல்லது. என் மனசு ஃபுல்லா ரவுடி பேபி மட்டும்தான் இருக்காங்க. இனிமே நான் என் ரவுடி பேபியோட சந்தோஷத்துக்காகவும் ஆசைக்காகவும் மட்டும்தான் நான் வாழ போறேன். சொன்னா கேட்க மாட்டியா நீ? அப்படி என்னத்தை தான் நான் பாக்கணும்? பெயிண்டிங் அடிச்சா எங்க இருந்துச்சு? பெயிண்டிங்ல தண்ணி பட்டுருக்குது. பெயிண்டிங் எங்க அமல் பேபி இருந்துச்சு? அது வந்து மாடியில ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு. அதான் தண்ணி பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அமல் பேபி ரூம்ல மாட்டி வச்சது எப்படி ஸ்டோர் ரூமுக்கு போச்சு? அது வந்து இந்த ரூம் டெக்கரேஷன் பண்ணும்போது கழட்டி வச்சிருப்பாங்க. கடைசியா கிளீன் பண்ணும்போது இதையும் மறந்து போய் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படிலாம் நந்துன்னு இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஹாப்பி தானே? அதான் பெயிண்டிங் கடிச்சிச்சுல்ல. இந்த பெயிண்டிங் காணாம நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க. அதான் மனசு கேட்காம தேடி பார்க்கலாம் போனேன். நல்ல வேலை ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அமல் பேபி. அட என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க கையால பெயிண்டிங்க மாட்டுங்க. போங்க. மாட்டுங்க. ஏங்க இந்த பெயிண்டிங் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான்
இந்த ரூமுக்கே ஒரு அழகு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல அவள் பேபி, ம் என் மனசுக்கும் அமைதியா இருக்குது. ஏங்க, இந்த பெயிண்டிங்ல இருக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு கனவு இருந்துச்சு. இப்ப இது நினைவாக போதா? ஆனா அது இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. நானும் இன்னைக்குன்னு சொல்ல, நாளைக்கு தான். அப்புறம் என் பக்கத்துல வந்தா அது ஏங்க, இது ரொமான்டிக் டைலாக்ங்க. பக்கத்துல வந்து உட்கார்ந்து பேசினாதான் கரெக்டான ஃபீல் வரும். தூங்கலாமா? ஆ. ம் நீ தூங்குங்க. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் நான் நாளைக்குன்னு சொல்லிட்டான்ல. ஏங்க, அதனால இல்லைங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த சந்தோஷத்துல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படி சொல்ல வந்த நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. ஏங்க ஏங்க நாளை தானே? ஆமா, நாளைக்கு தான். நான் அதை சொல்லதான் கூப்பிட்டேன். சரி, நாளைக்கு தான். நாளைக்கு. என்னாச்சுங்க? ஏங்க, படுத்து தானே இருந்தீங்க, இப்ப திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்ல, அந்த கிளாக்கு. ஆமா, கிளாக்கு ரொம்ப நாளா அது இங்கதாங்க இருக்கு. இப்ப அதுக்கு என்ன ஆச்சு? அது ஓகே அவள் பேபி. ம் நீ அந்த கிளாக்க கொஞ்சம் பாரு. ஏங்க, கிளாக்ல என்ன இருக்கு? அவள் பேபி, கிளாக்குள்ள நல்லா பாரு. கிளாக்குள்ள ஏங்க, கிளாக்குள்ள என்னங்க இருக்கும்? 1 2 3 நம்பர் தான் இருக்கும். அது மட்டும் தான் இருக்கா? சின்ன முள்ளு, பெரிய முள்ளு, அப்புறம் இந்த வினாடி முள்ளு எல்லாமே இருக்கு. அவள் பேபி, அந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்படி இருக்குது? எங்க இருக்குது? இந்த சின்ன முள்ளு பெரிய முள்ளும் பக்கத்து பக்கத்துல இருக்குங்க. இப்ப என்ன புரியுதா? அதெல்லாம் எனக்கு நல்லா தான் புரியுது. இப்ப எதுக்கு இந்த ஆராய்ச்சி எல்லாம்? எப்படி புரியுதுன்னு தெரியலையே. அவள் பேபி, சொல்லுங்க. முள்ளு ரெண்டும் இப்படி பக்கத்து பக்கத்துல இருந்தா மணினா? இது கூட தெரியாது எனக்கு. 12 மணிங்க. சரி, இங்க பாரு. கிளாக்ல இருக்கிற சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் நம்ம 2 பேரும். மணி பண்ணா 12 மணி.
அப்படின்னா 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 நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. உனக்குலாம் ஃபர்ஸ்ட் நைட் அந்த மாதிரிதான். பாவல் பேபி. ஏங்க ஏங்க இப்ப டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு நல்லாவே புரிஞ்சது. உங்க குழந்தைங்க 4 பேருமே முதல் 4 இடத்தை பிடிச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி சந்தோஷத்தை எங்க அம்மா அப்பாக்கு நான் கொடுத்ததில்ல. ஆனா என் பசங்க எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸ்போர்ட்ஸ், படிப்பு, நடிப்புன்னு எல்லாத்துலயும் உங்க பசங்க ஃபர்ஸ்டா பெஸ்டா இருக்காங்க. இதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நான் இல்லைங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அம்மா தான். அப்ப உங்க அம்மாவையும் மேடைக்கு கூப்பிடுங்க. ரவுடி பேபி, மேடைக்கு வாங்க. முதல் 5 இடத்தையுமே உங்க குழந்தைங்களே பிடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஐயோ அவன் பேபி மைக் கூட. இது என் 5வது இல்ல, இதான் என் ஃபர்ஸ்ட் குழந்தை. என்ன மேடம் சொல்றீங்க? டீச்சரா இருக்கீங்க, இந்த கணக்கு கூட தெரியலையா? இதான் ஃபர்ஸ்ட்னா இவங்க 4 பேரும் என் குழந்தைங்கல்ல. என் வயித்துல இருக்கிறதுதான் என் குழந்தைன்னு அர்த்தம். ரவுடி பேபி, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இல்லங்க, இப்ப என் வைஃப் ரவுடி பேபி 5வது குழந்தைக்கு தான் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. இல்லங்க இல்லங்க, இதாங்க எங்க ஃபர்ஸ்ட் குழந்தை. 5வது குழந்தை தான். ஃபர்ஸ்ட் 5வது இல்ல ஃபர்ஸ்ட். ஆமா, என் வைஃப் 5வது குழந்தைக்கு தான் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இல்ல. ஆமாங்க, இல்ல என் வைஃப் 5வது குழந்தைக்கு தான் பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. ஆமா ஆமா ஆமாங்க. இல்ல ஃபர்ஸ்ட். ரவுடி பேபி 5வது பேபி தாங்க. ஆமாங்க. நான் சவுல் பேபிக்கு. ஆமா ஆமா 5வது குழந்தை. ஆமா ஆமா அவள் பேபி. அவள் பேபி. ரவுடி பேபி, என்னங்க கர்ப்பத்தை காணோம்? கர்ப்பத்தை காணுமா? என்ன அவள் பேபி சொல்ற? ஏங்க, நம்ம பசங்களாம் ஸ்கூல் காம்படிஷன்ல பிரைஸ் வாங்கினாங்க. நம்ம எல்லாம் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தா தெரியுமா? நீங்க வேற 5வது குழந்தைக்கு கர்ப்பமா இருந்தீங்க. உங்க வயிறு பெருசா இருந்து நடக்க முடியாம நடந்து வந்தீங்க. இப்பதாங்க வயிறே காணோம். ரைட்டு, நீ கனவு கண்டுக்கிற அவள் பேபி. ஏன் பேபி, நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நந்து 1.5 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி 5 குழந்தா? ஆமால, அப்ப இதெல்லாம் கனவா? ஆமாங்க, அப்ப இதெல்லாம் கனவாங்க. நீ இன்னும் கனவுலே இருக்கிறா? நான் குளிக்க போறேன்பா. அது எப்படி எல்லாமே நிஜமா நடந்த மாதிரி இருந்துச்சு? நான் அவள் பேபி என்னமோ என்ன புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குற. அது என்னமோ தெரியலங்க, உங்களை பார்க்கும் போது தினமும் எனக்கு புதுசு புதுசா தான் தெரியுறீங்க. பொண்ணுங்க வேணான்னு சொன்னா அது வேணும் தான் அர்த்தம். வேணா அவள் பேபி, சொன்னா கேளு. வேணா
முதல்ல போய் குளிச்சுட்டு வா. முதல்ல முத்த குளியல், அதுக்கப்புறம் தான் மத்த குளியல். அவர் பேபி வேணாம் சொன்னா கேளு. நான் தான் அப்பவே சொன்னல, பொண்ணுங்க வேணான்னு சொன்னா வேணும் தான் அர்த்தம்னு. சரி, உண்மையாவே உங்களுக்கு வேணாம்னா நீங்க இந்த ரூமை விட்டு தானே வெளியில போயிருக்கணும். அதுக்கு வெளியே போனோம். அப்படி வாங்க வலிக்கு. அம்மா வந்துட்டாங்க. கன்சீவ் ஆயிருக்கிற சத்யா நல்லபடியா குழந்தைய பெத்தெடுக்கணும்னு நீங்க அவளை இப்படி எல்லாம் கவனிச்சுக்கிறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சத்யா இடத்துல நான் இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பிரபு. உண்டா இருக்கிற சத்யாவை உள்ளங்கையில வச்சு தாங்குறீங்க, ஓகே. எனக்கு என்ன டவுட்னா, சத்யா ஒழுங்கா குழந்தைய பெத்து குடுப்பாலாங்கிறது தான். என்னடா இப்படி அபசகுனமா பேசுறாளேன்னு தப்பா நினைக்காதீங்க பிரபு. சத்யா கர்ப்பமா இருக்கலாம், ஆனா அந்த கருவை வளர்த்து குழந்தைய பெத்து உங்க கையில குடுக்கற அளவுக்கு பக்குவம் இருக்காது. ஏன்னா சத்யா ஒரு ஆம்பளத்தனமான பொண்ணு. சத்யா மேல இருக்கிற வெறுப்புலையும் இல்ல உங்களை அடையணுங்கிற நினைப்புலையும் நான் இப்படி எல்லாம் பேசல. ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது 50% பொண்ணாகிறா. கல்யாணம் பண்ணிக்கும் போது 75% பொண்ணாகிறா. குழந்தை பெத்துக்கும் போதுதான் 100% பொண்ணாகிறா. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் பிரபு, சத்யாவால 100% பொண்ணு ஆகவே முடியாது. போது நிறுத்து. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சத்யாவோட நிழல்ல இருந்துட்டு சத்யாவே அவமானப்படுத்துவியா? இப்ப நான் உனக்கு சேலஞ்ச் பண்றேன். என் ரவுடி பேபி குழந்தைய பெத்தெடுத்து நீ சொன்ன அந்த 100% பொண்ணா உன் கண்ணு முன்னாடியே வாழ்ந்து காட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, என் ரவுடி பேபி பெத்தெடுக்கிற குழந்தைய உன் மடியில உட்கார வச்சு காது குத்த வைக்கிறேன். இது சத்தியம். ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கீழே இறங்குங்க. என்ன அவள் பேபி, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷனா இருந்துற? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஏங்க நீங்க கால் தவறி கீழே விட்டீங்கன்னா உங்களுக்கு தாங்க ப்ராப்ளம். முதல்ல கீழே இறங்குங்க. அட நான் என்னங்க ஏங்க பொறுமை, பூ மாதிரி மெதுவா இறங்கணும். வாங்க வாங்க. போடா. என்னங்க இதோ பாருங்க, இனிமே இந்த சேர் மேல ஏறி நிக்கிறது, படியில வேகமா இறங்குறது, அப்புறம் இந்த பைக் ஓட்டுறது, இந்த மாதிரி வெள்ளம் வச்சுக்காதீங்க. இனிமே நீங்க அசையாம குலுங்காம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் எதுக்கு இப்ப அப்படியெல்லாம் இருக்கணும்? ஏங்க நீ எதுக்கு இப்ப இவ்வளவு கண்டிஷன்லாம் போட்டுன்னு இருக்கற? என்னங்க இப்படி கேக்குறீங்க?
இப்பதானே அந்த குழந்தை பத்திக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் லேடி சொன்னதை கேட்டீங்க. ஆமா அமுல் பேபி, அதெல்லாம் சௌமியா மாதிரி பொண்ணுங்களுக்கு ஓகே. திடீர்னாலாம் என்னால என்ன மாத்திக்க முடியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த ஓட்டப்பந்தய வீராங்கனை பிடி உஷா இருக்காங்களே, ஆமா, நம்ம நாட்டுக்காக ஓடி தங்க பதக்கம்லாம் வாங்கி கொடுத்தாங்களே, அவங்க தானா? அவங்களே தான். ம், அந்த தங்கம் அங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? கன்சீவா இருக்கும் போது அந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கிறதுக்காக இந்த பிராக்டிஸ் கூட ஒதுக்கி வச்சுட்டு தன்னை மாத்திக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தை கைவிட்டாங்க தெரியுமா? ஒண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கணும். அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்கிட்ட போன் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதுக்கா. அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்ன எப்படியாவது வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்கக்கா. எங்க நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நான் போலீஸ் போன் பண்ணி வர சொல்றேன். சார் சார் நீங்களா? ஆமா. போலீஸுக்கு எல்லாம் போனா அவங்க காப்பாத்த மாட்டாங்க சார். சத்யாக்கா வந்தா மட்டும் தான் என்ன காப்பாத்த முடியும். இத ரவுடி பேபிட்ட சொன்னா உடனே உங்க டென்ஷனே அடிதடியில் இறங்கிடுவாங்க. அப்புறம் அவங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால இதை அவங்ககிட்ட சொல்ல வேணாம். இதை நம்மளே டீல் பண்ணும். ஹலோ 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 சார், லைன்ல இருக்கமா? சரண்யா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஹலோ ஹலோ, என்ன பண்றது? என்னாச்சு அமுல் பேபி? அது அது ஒண்ணு இல்ல. எனக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்பி ஆபீஸ் போறேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்தேன். சார் வாங்க. வணக்கம் சார். ஒரு பொண்ணு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கு. ஒண்ணு போய் அந்த பொண்ணை காப்பாத்துங்க சார். இது போலீஸ் ஸ்டேஷன். என்னமோ மளிகை கடையில வந்து அவசரமா பொருள் கொடுங்கன்னு கேக்குற மாதிரி பொண்ணு ஆபத்துல இருக்கு, உடனே வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றீங்க. சரண்யா, எல்லாரும் தூக்கியா? இப்படி கூட்டு வாயா. ஏண்டா, கொடுத்த கடனை வசூல் பண்றதுக்கு ஒன்ன கடத்திட்டு வந்து அடைச்சு வைப்பீங்களா? யார் சார் இவங்க? உங்க ஒய்ஃபா? ஆமா சார். சூப்பர் சார். ஊருக்கு ஒரு பொண்ணு இவங்கள மாதிரி தான் இருக்கணும். சார், பொதுவாவே பொம்பளைங்கலாம் நமக்கு எதுக்கு ஊர் வம்புன்னு சொல்லி வீட்டுல இருக்க ஆம்பளைங்கள அடக்கி வைப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் உடனே கிளம்பி வந்து காப்பாத்திருக்காங்க. அவங்களோட துணிச்சலையும் தைரியத்தையும் நான் பாராட்டுறேன் சார். உங்களுக்கு என்னோட சலீட் மேடம். யோ, இவங்க எல்லாரையும் ஜீப்ல ஏத்தியா? ஓகே சார். வரேன் சார். ரொம்ப நன்றி சத்யா. நன்றிலாம் அதுக்குக்கா. பொண்ணு பத்திரமா கூட்டிட்டு போங்க. இனிமே இந்த மாதிரி ஆளுங்களான்லாம் கடன் வாங்காதீங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. வாமா. அமுல் பேபி, இல்ல அமுல் பேபி. அமுல் பேபி சொல்றது கேளு. உன் முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா சாமி. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, பரிகாரம் சொல்றேன். சாமி, எல்லா பொண்ணுங்களும் மாதிரி என் மனைவியும் அம்மாவாகணும். ஒரு குழந்தை பெத்து கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சாமி. இப்ப நான் ஆசைப்பட்டது நடக்கணும். என் கவலையெல்லாம் தீரணும். அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொல்றேன். கவலைப்படாத, உன்னோட குறையெல்லாம் தீரும்.
உன்னோட மனைவி தாய்மை அடைஞ்சி நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும்னா அதுக்கு அம்மனை வேண்டிக்கிட்டு உப்புக்கல் அங்க பிரதட்சணம் பண்ணணும். என்ன யோசிக்கிற? நம்பிக்கையோட சாமியை வேண்டிக்கிட்டு உப்புக்கள் அங்க பிரதட்சணம் பண்ணா சாமி துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கும். சரிங்க சாமி. நன்றி சாமி. அம்மா தாயே, பெரும்பாலான ஃபேமிலியில ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃப் தான் வந்து உன்ட்ட வேண்டிப்பாங்க. நீயும் வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றி கொடுப்ப. என் ரோடி பேபிக்கு பெருசா இதுல நம்பிக்கை இல்லை. அதுக்காக நீ டென்ஷன் ஆகாத. அவங்களுக்கு பதிலா நான் வேண்டிக்கிட்டு உனக்காக அங்க பிரதர்ஷனம் பண்றேன். நீ அதை ஏத்துக்கிட்டு ரவுடி பேபிக்கு நீ தான் துணையா இருக்கணும். அவங்க தாய்மை அடைஞ்சு நல்லபடியா குழந்தை பெத்துக்கணும். அதுக்கு நீ தான் அருள் புரியணும் சாமி. மாக்கா அது கூப்பிடுறான். என்னடா? நீ உடனே கிளம்பி நம்ம அம்மன் கோயிலுக்கு வாங்க. கோயிலு வரணுமா? என்ன எதுக்குடா கோயிலுக்கு கூப்பிடுற? சத்யா, எல்லா காரணமாக சொல்றேன். நீ கேள்வி மேலே கேள்வி லேட் பண்ணிட்டு இருக்காத. நீ உடனே கிளம்பி வா. சரி வரேன் இரு. இன்னும் கொஞ்ச தூரம் தான்ப்பா. நீ கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பா. நீ உன் மனைவிக்காக வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நிறைவேறும். குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிட்டு அதை குழந்தைங்க நிறைவேற்ற முடியாதுன்னு பெத்தவங்க அதை நிறைவேற்றுவாங்கல்ல, அதே மாதிரி உன் மனைவிக்காக வேண்டிக்கிட்டு அதை நீ நிறைவேற்றுற. கண்டிப்பா உன்னோட வேண்டுதல் நிறைவேறும். என்னத்த கூப்பிட்டீங்களா? சௌமியா சொன்னா. சத்யா, என்ன சத்த? ஆமா, நேத்து சண்டெல்லாம் போட்டு ஒரு பொண்ணை காப்பாத்தினியாமே. அது ஆபத்துல இருக்கிற பொண்ணை காப்பாத்துறது நல்ல விஷயம்தான். ஆனா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல சத்யா. ஆமா, சண்டையில உனக்கு ஏதாவது அடியெல்லாம் பட்டுச்சா? எனக்கு அடியெல்லாம் படலத்த. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? எதிரிக்கு 4 அடி பட்டுச்சுன்னா உனக்கும் ஒரு அடி பட்டிருக்கும்ல. அது என்னவோ கரெக்ட் தான் அத்தை. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் அத்த. ஆனா எனக்கு அடியெல்லாம் எதுவும் படல. நான் சொல்றது நம்புங்க. உன் மேல எனக்கு நம்பிக்கைலாம் இல்லாம இல்ல சத்யா. உனக்கு நாள் தள்ளி இருக்குல்ல, ஒருவேளை குழந்தை உண்டாயிருந்ததுன்னா அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. அத்த, இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க? தெளிவா சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல நாம அசால்ட்டா இருக்க கூடாது சத்யா. நாம ஒண்ணு பண்ணலாம். டாக்டர் கிட்ட போயிட்டு அடி ஏதாவது பட்டிருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பாத்துரலாம். அத்த, அமுல் பேபி தான் தேவையில்லாம பயந்துங்கன்னு இனிமே நீ சண்டைகள்லாம் போக கூடாதுன்னு என் கையில கயிறெல்லாம் கட்டி விட்டுக்கிறான். இப்ப நீங்களுமா? எனக்கு அடியெல்லாம் எதுவும் பல்ல. ஆஸ்பத்திரிலாம் எதுவும் போவேனா? இந்த நீ தேவையில்லாம பயப்படாத. சரி, எனக்கு வாட்ஸ்அப்புக்கு டைம் ஆகுது. சாப்பிட என்ன இருக்குது? சண்டை போடக்கூடாதுன்னு மாப்பிள்ள சத்யா கையில கயிறு கட்டியிருக்கான். அப்போ சத்யா கையில கயிறு இருக்கிற வரைக்கும் அவ சண்டை போட மாட்டா. இது போதுமே. நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு வீரசிங்கம், நழுவு விட்டுறக்கூடாது.
ஏரியாடா? ஏன் ஏரியா பேர் சொன்னாதான் அடி வாங்குவியா? பாருங்க, நான் சண்டை போடுற மூட்லலாம் இல்ல. பேசாம வழி விட்டுருங்க. ஆனா நாங்க சண்டை செய்யற மூட்ல இருக்கிறோம். வழிலாம் விட முடியாது. ஏய் சொதப்புறானுங்களே. ரைமிங்க டயலாக் மட்டும் பேச தெரியுது, ஆனா ஃபைட்ல டைமிங்க மிஸ் பண்றானுங்களே. டேய் பின்ன சுத்து போட போறீங்களா? ஆமா. டேய் ஏதாவது ஒரு சைடா சுத்துங்கடா. ஓ அப்படி பண்றானுங்களே. டேய் நானாண்டா சொன்னா கேளுங்க. சொல் பேச்ச கேட்டு எங்களுக்கு பழகம் இல்ல. நாங்கெல்லாம் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா எங்க பேச்ச நாங்களே கேட்க மாட்டோம். பெரிய விஜய் ஃபேன் இவரு. டேய் உங்களுக்கு என்னடா வேணும்? விளையாடுங்க. ஐயோ அடச்சே ஓரமா போய் சண்டை போடுங்கடா. நீங்களா அப்படி அச்சிரீங்க? டேய் பேசுங்க இருடா. பேபி சொல்லுங்க பேபி. எங்க எங்க இருக்கீங்க? நான் அதோ பில்லராண்டா பேபி. நானும் அந்த வழியா தான் வந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீங்க அங்கே இருங்க. சரி அமுல் பேபி. ஓகே. ஐயோ ரத்தம் வருதே. என்னங்க இது? ரத்தம். நான் பைட்டெல்லாம் பண்ணலாம் அமுல் பேபி. ஏன்னா என் அமுல் பேபி என் கையில கயிறு கட்டி விட்டுக்கிறான். நான் சண்டை போட மாட்டேன்னு எவ்வளவு சொன்னேன். ஆனா அதுல என்ன அடிச்சிட்டானுங்க. அடிச்சிட்டானுங்களா? ஏங்க நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சண்டை தான் போடக்கூடாது சொன்னேன். இப்படி ரத்தம் வர வரைக்கும் அடி வாங்கி நிக்க சொன்னா? நான் அமுல் பேபி சொல்ற. நீ முதல்ல வாங்க ஹாஸ்பிடல் போவோம். ஐயோ அந்த அளவுலாம் ஒண்ணும் இல்ல அமுல் பேபி. என்னங்க அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ரத்தம் வருதுங்க. உங்களுக்கு எதுவும் தெரியாதீங்க. வாங்க ஹாஸ்பிடல் போவோம். சரி நீ முன்னாடி போயினே இரு. நான் வண்டி எடுத்துன்னு வந்துறேன் பின்னாடி. என்ன விளையாடுறீங்களா? இந்த வண்டியில இங்கே இருக்கட்டும். இது அப்புறமா எடுத்துக்கலாம். நீங்க வாங்க வாங்க. பாத்தீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் அப்படிதான் இருக்க போறீங்க. என்னங்க இது? பாக்க நிறமாத கர்ப்பிணியா இருக்கிறீங்க. இப்படி தனியா வரலாமா? கோயிலுக்கு உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. என் புருஷன் வேலைக்கு போயிருக்காரு. சரி சரி பாத்துக்கங்க. சரி. என்னாச்சு? வலிக்குது ரொம்ப வலிக்குது. பயப்படாதீங்க. தைரியமா இருக்கா? நாங்க கூடவே தான் இருக்கிறோம். அக்கா பயப்படாதீங்க.